வருகின்ற டிசம்பர் 30, 2025க்குள்ள நம்ம நலவாரியத்தில் பதிவு பண்ண அனைத்து நலவாரிய உறுப்பினர்களும் இதை பண்ணி ஆகணும்னு நம்ம நலவாரியத்திலேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டில் ரீசெண்டாக இருக்கிற அவங்களோட புகைப்படம் மற்றும் கையொப்பத்தை இதில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2026ல் அனைத்து நலவாரிய உறுப்பினர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு, அதாவது ஸ்மார்ட் கார்டு போல் கார்டு அவங்க வீட்டுக்கே வரா மாதிரி நலவாரியத்திலேருந்து இதை எப்படி பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நலவாரிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது மொபைல் நம்பர், கடவுச்சொல் இது எதுவுமே தெரியாமல் கூட இருக்கலாம். அதுக்காக தான் பயனுள்ள தகவலாக இருக்கட்டும்னு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை உங்கள் கடவுச்சொல் மறந்து இருந்தால் நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிப்படுன்னு பார்க்கலாம், மற்றும் யூசர் நேம் எப்படி கண்டுபிடிப்படுன்னு பார்க்கலாம். வருகின்ற டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே அவங்களோட ரீசெண்டாக கரண்ட்டில் இருக்கிற புகைப்படமும் கையொப்பமும் அல்லது கையொப்பம் போட தெரியாதவங்க அவங்களோட பெருவிரலோட கைரேகையும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை 30ஆம் தேதிக்குள்ளே பண்ணாத உறுப்பினர்களின் கார்டுகள் ரத்து செய்யப்படும் எனவும் சொல்லியிருக்காங்க. அது அதிகாரப்பூர்வமாக தெரியலை, ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவங்களோட புகைப்படமும் கையொப்பமும் அல்லது பெருவிரலின் கைரேகையும் அப்லோட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதை அனைத்து உறுப்பினர்களும் வருகின்ற 30ஆம் தேதிக்குள்ளே பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை நம்ம சேனலில் பயனுள்ள தகவலாக என நினைக்கிற அனைத்து வாடிக்கையாளர்களும் என் வீடியோவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை எப்படி பார்ப்பதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உள்நுழைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். அதாவது உங்களோட மொபைல்லையோ அல்லது சிஸ்டத்துலேயோ லேப்டாப் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு இதில் தமிழ்நாடு நலவாரியத்துறை அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உள்நுழைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு ஓப்பன் ஆகும். அந்த அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பதிவு எண் தெரியவில்லை அல்லது ஐ நோ ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில், அது கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது பதிவு செய்யும் போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் இதில் கொடுத்து சர்ச்சுன்னு கொடுக்கணும். என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நான் சர்ச்சுன்னு கொடுக்குறேன். இதில் பாருங்க, அடுத்தது நான் என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அனைத்தும் வரும். இதில் கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட பதிவு எண், ரிஜிஸ்டர் நம்பர். அதை எழுதி வச்சுங்க அல்லது காப்பி பண்ணிங்க. எழுதி வச்சுக்கிறது நல்லது, அதை காப்பி பண்ணிங்க. இதுதான் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர். நான் இதில் என்னென்னலாம் விண்ணப்பித்திருக்கணும் அனைத்துமே வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பரில் எந்தெந்த தகவல் பதிவு பண்ணியிருக்குமோ அதெல்லாம் வரும். உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியலையா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடவுச்சொல் மறந்து விட்டது, அதை கொடுங்க. கொடுத்துட்டு அங்கே நான் தான் ரிஜிஸ்டர் நம்பர் எடுத்துட்டேன், அதனால் அங்கே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அதாவது பதிவு எண்ணை மேலே கொடுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்டு ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும், ஒரு 4 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சென்டு ஓடிபி கொடுத்துட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்டர் த ஓடிபிக்கு போகும். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பண்ண தெரியலனாலும் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்து தரப்படும். கொஞ்ச நேரம் காத்துருங்க. இதை ஓடிபின்னு கேட்குது, அங்கே ஓடிபி போட்டு நான் கொடுத்துட்டேன். உங்கள் மொபைலுக்கு ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு உங்கள் மொபைலுக்கு இப்போ வந்திருக்கிற பாஸ்வேர்டை போட்டு உள்நுழைன்னு கொடுக்குறேன். உள்நுழைன்னு கொடுத்தா இந்த மாதிரி தான் வரும். இதில் எந்த நல வாரியத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, எப்போ பதிவு பண்ணியிருக்கீங்க, எப்போ ரினியூவல் பண்ணணும்,
இது எல்லாமே வரும். அனைத்து தகவலும் இதில் இருக்கும். உங்களோட கார்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே ஐடி கார்டுன்னு பார்த்தீங்களா, அங்கே கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். நீங்கள் அதாவது எதுக்காக வந்துருக்கீங்கன்னா ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுறதுக்கு தான். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி அந்த எம்பிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபோட்டோவை அதுக்கேற்ற மாதிரி சைஸை கரெக்ஷன் பண்ணிட்டு அங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோவையும் கையை பற்றியும் கரெக்டாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். எங்களுடைய பதிவு செய்தமைக்கு நன்றி. உங்களுடைய திருத்தம் விண்ணப்பம் அந்த நம்பர் வரும். விண்ணப்ப ஒப்புதலுக்கு தொடர்பான நிலையை உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதாவது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு நாளுக்குள்ளே அந்த ரிசல்ட் தெரியும். உங்களுடைய புகைப்படத்தையும் கையை பற்றியும் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வரும். சரியாக அப்லோட் பண்ணலன்னா எரர் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் பதிவு செய்ய தெரியவில்லை என்றால் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் நான் உங்களுக்கு இந்த சேவையை செய்து தருவேன்.